காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய மகிமை நிறைந்த அற்புதமான அந்த பிறப்பு பூலோகத்தர் யாவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறது. தேவன் மனிதனானார். தேவன் மனூறு கொண்டு இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியராக இருந்தார். மரண இருளில் திசையில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைப்படியே இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று சொன்னார். இருளில் இருந்த நம்மை வெளிச்சத்திற்குள் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர் அப்பா. இருளின் அதிகாரத்தில் இருந்த எங்களை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினீர் கர்த்தாவே. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் நீர் வெளிப்பட்டிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பலியாக ஆண்டவரே மாம்சத்திலே எங்களுடைய பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சுமந்து ஆண்டவரே எங்களுக்கு புதிய ஆண்டவரே வாசலை, புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எங்களுக்கு தரும்படி நீ வந்தீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும், மனுஷர் மேலே பிரியம் உண்டாகட்டும். அதை நாங்கள் அப்படியே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலிருந்து இருள் நீங்கி போகட்டும், ஒளியானவர் உதிப்பீராக. தேவனுடைய மகிமை எங்கள் ஒவ்வொரு மேலும் வந்து தங்குவதாக. ராஜரீக அபிஷேகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம்